Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு குயிக் அண்ட் ஈஸியான சாக்லேட் ஓரியோ மூஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கண்டிப்பா எல்லாரும் இந்த வெயிட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் வந்து சாக்லேட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். நான் வந்து இன்றைக்கி 5 பிஸ்கெட் எடுத்திருக்கேன். அந்த 5 பிஸ்கெட்டையும் இப்படி பொடிசாக நீங்கள் உடைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ அதை இப்படி நல்லா ஃபைன் பவுடராக வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிறத பாதியை வந்து இன்னொரு பவுலுக்கு எடுத்துக்கலாம். பாதியை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. பாதியை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது கூட நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து மெல்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் பட்டர் ஆட் பண்ணுறோன்னா அப்போ தான் அது நல்லா செட் ஆகும். இப்போது இதை வந்து நம்ம ஒரு கப்பில் லேயர் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் சர்வ் பண்ணுறீங்களோ அதில் இதை வந்து ஃபர்ஸ்ட் லேயராக லேயர் பண்ணிக்கோங்க. நல்லா டைட்டாக லேயர் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நீங்கள் அகெயின் வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து இதை செட் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. ஒரு 200 ml விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வரதோட பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிஃப் பீக் வந்தாச்சு. நம்மளோட விப் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த விப் க்ரீம் கூட நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருக்க பவுடர் பிஸ்கெட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது ஓரியோ ஃப்ளேவர்னால நம்ம வந்து இந்த பவுடர் ஓரியோ பிஸ்கெட்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பைப்பிங் பேக் இல்லாதவங்க பால் கவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை இப்போ அகெயின் நம்ம வந்து செட் பண்ண பிஸ்கெட்ஸ்க்கு மேலே வந்து லேயர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிஸ்கெட் பவுடர் வந்து லேயர் பண்ணியிருந்ததுக்கு மேலே இதை வந்துட்டு லேயர் பண்ணிக்கோங்க. இப்படி ரிமைனிங் இருக்கிற கப்ஸையும் ஃபில் பண்ணிக்கோங்க. அகெயின் இது எல்லாத்தையும் ஒரு 15 மினிட்ஸ் வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. மீன்வைல் நம்ம வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணிக்கலாம். டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து சாக்லேட்டை மெல்ட் பண்ணோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அது மேலே நான் இன்றைக்கி வந்து 100 கிராம்ஸ் வந்து மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அந்த சாக்லேட் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட சாக்லேட் மெல்ட் ஆயிடுச்சு. அது கூட அகெயின் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாக்லேட் வந்து இப்படி போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து மெல்ட் பண்ண சாக்லேட்டை லேயர் பண்ணிடலாம். இப்படி கொஞ்சமாக லேயர் பண்ணிக்கோங்க. எல்லா கப்ஸ்லேயும் லேயர் பண்ணிக்கோங்க.
இப்போ எல்லா கப்ஸ்லேயும் நம்ம ஊற்றிட்டோம். சாக்லேட் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வாட்ரி கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக போரிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் அது வந்து நம்ம ஊற்றுற டைம் கரெக்டாக செட் ஆகும். இப்போ அகெயின் வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது மேலே வந்து ஒரு ஓரியோ பிஸ்கெட் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. டெலிஷியஸான சாக்லேட் ஓரியோ மூஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.